நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு கோவில்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுவாமிகளுக்கு கடல் தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. சூரியனின் பயணத்தை வைத்து ஒரு ஆண்டிற்கு இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட உத்தராயன் தட்சிணாயன் பிரிவில் தட்சிணாயன காலத்தின் துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அத்தகைய தினமான ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுடன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கு கடல் தீர்த்தவாரியும் ஆராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நிகழ்ச்சியில் காலத்தீஸ்வரர் கோவில், ஏழை மாரியம்மன் கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் உள்பட பல்வேறு கோவில்களிலிருந்து சுவாமிகள் ஊர்வலமாக வந்து கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உருவாக்கிய மணல் சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்காக அமைச்சர் தியாகராஜன் திறந்து வைத்தார். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணல் சிற்பம் வாயிலாக வாழ்த்துச் செய்தியினை சிற்பத்துறை பேராசிரியர் சிற்பி சேகர் தலைமையில் கஜபதி, முருகதாஸ், சாமிநாதன், விஜயலட்சுமி, சோனியா, கீர்த்திகா, கருணாமூர்த்தி, கஜேந்திரன் ஆகிய மாணவர்கள் உருவாக்கினர். அந்த மணல் சிற்பத்தை பொதுமக்கள் பார்வைக்காக வைப்பதற்கு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலமைச்சர் உருவம் தாங்கிய சிற்பம் மற்றும் அதன் ஒரு பகுதியாக பாரதியார் பல்கலைக்கூட வெள்ளி விழா வடிவம் கொண்ட சிற்பத்தினையும் திறந்து வைத்து பார்வையிட்டு உருவாக்கிய மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 162வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி மாதா கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மந்திரிக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் திருப்பலி, ஜெபமாலை, தேர்பவனி, சிறப்பு மறைவுரை, நற்கருணை ஆசிரும் 15ஆம் தேதி பெருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. கொடியேற்று விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். புதுவை உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் ராஜகுரு பிறந்தநாள் விழாவில் திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை உழவர்கரை ரீனா மஹாலில் உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் ராஜகுரு பிறந்தநாள் விழா மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய ராஜகுருவிற்கு மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் IG வீரராகு, திருவாண்டார் கோவில் காந்தி, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 1000 தாய்மார்களுக்கு புடவைகள், 1000 இளைஞர்களுக்கு பேண்ட் ஷர்ட், 500 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை, 250 இளம் பெண்களுக்கு சுடிதார் மற்றும் 2000 பேருக்கு அன்னதானம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உழவர்கரை தொகுதி திமுக நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் அல் மஸ்ஜிதுல் எஃப் பலாஹ் பள்ளிவாசலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அல் மஸ்ஜிதுல் எஃப் பலாஹ் பள்ளிவாசலில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தொழுகை புரிந்து நோன்பு கஞ்சி அருந்தி சிறப்பித்தனர். விழாவில் பள்ளிவாசல் நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், முத்தவள்ளிகள், இஸ்லாமிய பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் எதிரில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காந்தி நகர் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் எதிரில் ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் சம்மேளன மத்திய பணிக்குழு உறுப்பினர் முருகன் தலைமையில் சம்மேளன அகில இந்திய தலைவர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுச் செயலாளர் அக்பர், AITUC துணைத் தலைவர் சங்கரன், நகர கமிட்டி செயலாளர் முத்திலால் உள்ளிட்டோர் கருத்துரை வழங்கிய போராட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசிடம் குறைந்தபட்ச கூலியை 15,000 என அறிவிக்க வேண்டும், அனைத்து மணல் அள்ளும் தொழிலாளர்களையும் வாரிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும், ஓய்வூதியம் 3,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுவை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரிக்கு பேருந்து மற்றும் குடிநீர் வசதி செய்து தரக்கோரியும் புதிய பாடப்பிரிவுகள் துவங்க வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து வெளியே வந்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்க நிர்வாகி ஆனந்த் தலைமையில் ரஞ்சித் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷமிட்டனர். அவர்களிடம் கல்லூரி முதல்வர் ஏமு ராஜன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தும் அவர்கள் கலைந்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பூமியான்பேட்டில் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சுமார் 100 வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. புதுவை கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை புதுத்தெருவில் உள்ள மின்கம்பத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் ஏற்பட்ட மின்கசிவால் அப்பகுதியில் உள்ள சுமார் 100 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மின்துறைக்கு தகவல் தெரிவித்ததும் மின்துறையினர் விரைந்து வந்து மின்சாரத்தை தடை செய்து மின்கம்பியினை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு திமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் நிதியை தொகுதி நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியத்திடம் வழங்கினர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மண்ணாடிப்பட்டு திமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கலைஞர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஏ.ஜே. குமார் தலைமையில் தொகுதி செயலாளர் செந்தில்குமார், தொகுதி தலைவர் மண்ணாங்கட்டி, இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் பாராளுமன்ற தேர்தல் நிதியாக 2,80,000 ரூபாயினை மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியத்திடம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை திருக்காஞ்சியில் பொதுப்பணித்துறை சார்பில் ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், துறை பொறியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் ஆத்மா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சம்பா முன்பருவ நெல் சாகுபடி பயிற்சி முகாமில் விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை வேளாண் துறை கீழ் உள்ள ஆத்மா திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் கொம்யூன் உழவர் உதவியகத்தில் சம்பா முன்பருவ நெல் சாகுபடி பற்றிய ஒருநாள் பயிற்சி முகாம் ஆத்மா திட்ட இயக்குநர் ரவிபிரகாசம் தலைமையில் பாகூர் இணை வேளாண் இயக்குநர் தசரதன் மற்றும் துணை வேளாண் இயக்குநர் சிவசுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. திரளான விவசாயிகள் பங்கேற்ற முகாமில் உழவியல் நிபுணர் மோகன் அதிக மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்தும் ஜெரால்ட் அசோக்குமார் உரம் மேலாண்மை பற்றியும் எடுத்துரைத்தனர். அதுபோன்று திருக்காஞ்சி உழவர் உதவியகத்தில் நடைபெற்ற சம்பா முன்பருவ கால பயிற்சி முகாமில் வேளாண் அலுவலர் தினகரன் வரவேற்று பேசிட திட்ட இயக்குநர் ரவிபிரகாசம், வில்லியனூர் கோட்டம் இணை இயக்குநர் பாஸ்கரன், துணை இயக்குநர் முருகேசன், டாக்டர் ரவி ஆகியோர் பருவத்திற்கேற்ற நெல் ரகங்கள், உரங்கள், உயிர் பூச்சிக்கொல்லிகள் குறித்து விளக்கம் அளித்தனர். நிறைவில் உதவி வேளாண் அலுவலர் திருமால் நன்றி கூறினார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மகளிருக்கான மருத்துவ பரிசோதனை முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் சென்னாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் மகளிருக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முகாமில் மகப்பேறு மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் ஸ்னேகா தலைமையிலான மருத்துவக் குழுவினர், பேராசிரியைகள், விரிவுரையாளர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர். முகாமிற்கான ஏற்பாட்டினை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை துறைமுகத்தில் மீனவர்கள் வலையில் அரிய வகை கார்வா மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சியடைந்த மீனவர்கள் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்தனர். கடல் நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் சமயங்களில் மீனவர்கள் வலையில் அரிய வகை மீன்கள் சிக்குவது வழக்கம். அதுபோன்று தற்போது மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது 20 கடல் மைல் தூரத்தில் அரிய வகை கார்வா மீன்கள் அதிக அளவில் சிக்கியது. கருமையாகவும் செந்நிறத்திலும் உள்ள இந்த கார்வா மீன்களுடன் ஓரா வகை மீன்கள், மத்தி மீன்கள் என ஏராளமான மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த மீனவர்கள் அவற்றை கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்தனர் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தனர்.
ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதையர்களுக்கு புரோகிதர் மூலமாக பொதுமக்கள் திதி கொடுத்தனர். பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போது பேணி காக்க வேண்டும், இறந்த பிறகு ஆண்டுதோறும் திதி அளிக்க வேண்டும் என்று இந்து மத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறு குறிப்பிட்ட தேதியில் திதி அளிக்க மறந்தவர்கள் தை மற்றும் ஆடி மாத அமாவாசை நாட்களில் நதிகள், கடற்கரையோரங்களில் புரோகிதர் மூலமாக திதி கொடுப்பது வழக்கம். அதுபோன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு புரோகிதருக்கு தேங்காய், பழம், அரிசி, காய்கறிகள், வேட்டி, துண்டு போன்றவற்றை அளித்து பிண்டம் வைத்து படையிலிட்டு கடலில் கரைத்து பெற்றோர் மற்றும் மூதாதையருக்கு பொதுமக்கள் திதி கொடுத்தனர். இவ்வாறு செய்தவர்களுக்கு மேல் உலகிலும் நன்மை கிடைக்கும் என்பதால் ஐதீக முறைப்படி மூதாதையருக்கு திதி கொடுத்தனர். புதுவை வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் செடல் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை வில்லியனூர் கடைவீதி அருகே எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 85ஆம் ஆண்டு செடல் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இன்னிசை நிகழ்ச்சியுடன் துவங்கிய விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அதேபோன்று கால்மேடுபேட் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் 1ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் ஸ்ரீ ஆனைக்குட்டி ஐயனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல், ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்வுடன் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டுதலும் தொடர்ந்து கொடியேற்றுதலும் நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். புதுவை முருங்கப்பாக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெண்கள் திரௌபதி அம்மன் கோவிலில் இருந்து 108 பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அங்காள பரமேஸ்வரிக்கு 108 பால்குட அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.